நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என்றும் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன். என்றும் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே நீர் இறங்கி வாரும் ஐயா. எலியாவின் தேவனே நீர் இறங்கி வாரும் ஐயா. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். கோலியாத் வந்தாலும் என் நாமத்தால முறியடிப்பேன். அந்த கோலியாத் வந்தாலும் என் நாமத்தால முறியடிப்பேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். இந்த வாரத்துல கடைசி நாளில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கிறோம் இல்லையா, அதனால ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல போறோம். இந்த வாரம் முழுவதுமா ஆண்டவரை நம்மளை பாதுகாத்ததுக்காக ஆண்டவர் நம்ம நன்றி சொல்ல போறோம். சரிங்களா? எல்லா கண்களும் முடி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவர் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் நல்லா கண்களை மூடி சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தி நாமத்தை நம்ம உயர்த்தலாமே. பிரசன்னத்தினால உங்க பிரசன்னத்தினால உங்க அபிஷேகத்தினால இந்த நாளில் எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, பின்மாரின் அபிஷேகத்தினால ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. எல்லாம் கேளுங்க. ஆவியானவரே இந்த நாளில் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. அபிஷேகத்தினால உங்க வல்லமையினால இந்த கிருபையினால ஆவியானவரே அப்பா எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகம்
மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழுந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. விமானியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழுந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தரிசனம் உரைத்திடவே. எழுந்து பலத்தாக்கி ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அருமே ஜெபவேளையில் கையளவு நேரம் காண்கிறேன், ஆனாலும் நடுகிறதே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அருமே ஜெபவேளையில் கையளவு நேரம் காண்கிறேன், ஆனாலும் நடுகிறதே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. விமானியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகம் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. விமானியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாக அமர்ந்திடுமே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கால கடைசி காலத்துல இருக்கிறாங்களே, எங்க தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கணும் ஆவியானவரே. தரிசனங்கள் காணணும் ஆண்டவரே, சொப்பனங்கள் காணணும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்கள் உரைக்கணும்ப்பா. வரங்களினால பிள்ளைகளை நிரப்புங்க ஆவியானவரே. இந்த வரங்கள் செயல்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல ஆவியானவரே. அக்கினி இறங்கணும்ப்பா, அக்கினி இறங்கணும். யாரெல்லாம் என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னை அபிஷேகிங்க என்று சொல்லி கேட்கிறாங்களோ, அவர்களெல்லாம் அபிஷேகம் இறங்கணும்ப்பா. அவர்களெல்லாம் அக்கினி இறங்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒரு மாற்றம் ஆண்டவரே. அப்பா, ஒரு அபிஷேகத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற நாட்களில அந்த வல்லமையை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆவியானவரே. இப்படி கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. ஆவியானவர் தாம் எங்களுடைய கரம் எங்களோடு வந்ததுக்காய் மக்கள் நன்றி செலுத்துவோம். இதனால ஆராதனை பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்புக் கொடுக்கும். ஏசு முச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுவுகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துர்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பது என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது, உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. ஜெபிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கொடுக்கிறவன் ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகிறது இல்லை. ஆண்டவரே அப்பா, கொடுக்கிறவனை கொடுத்து அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்று சொல்கிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்துங்க. இயேசு முச்சபிக்கிற பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? அம்மா மாருங்க, சாப்பிட்டீங்களா? இனிமேதான் போய் டிங் டிங் வாங்கி வச்சிருந்தோம். சரி, ஓகே. என்ன நாள் வருது? கை ஊச. யாருக்கெல்லாம் லீவு? எல்லாருமே லீவே இல்லைனாலும் வந்துதான் ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா ரொம்ப பிரச்சனை இருக்கிறோம், சரியா? குடும்பம் ரொம்ப கட்டுக்குள்ள இருக்கு. ஒரு விடுதலை வரணும்னா விடுதலை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா முக்கியமா அன்றைக்கு ஸ்பெஷலா நம்மளுக்காக ஜபங்கள் ஏறெடுக்கிறாங்க. ஒரு தேவ ஊழியர் தினேஷன் அந்த இது மறந்துட்டு வராங்க. கட்டாயமா எல்லாம் வந்தே ஆகணும். நான் எதுக்குமே வாங்க கட்டாயம்னு கூப்பிட மாட்டேன். முடிஞ்சா வாங்க, முடியலன்னா வராதிங்க, இல்லைங்க ஜோ பண்ணுங்க வீட்டிலே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த கூட்டத்துக்கு உங்களை கட்டாயமா வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் நமக்குள்ளேயும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நேரம் என்ன பண்றாரு, நம்ம திருச்சபைக்கு வராரு, சரிங்களா? நம்ம இந்த காரியத்தை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணது மிஸ் பண்ணவே
கொடுக்காது. காரியம் நம்மளுக்கு வந்து கரெக்டா நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணோம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அழகா நம்ம போறதில்ல. எத்தனையோ ஜனங்கள் அங்க தேடி போறாங்க, அவர்கிட்ட போனா ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பா கிட்ட வந்தாவே, ஆண்டர்கிட்ட வந்தாவே ஒரு விடுதலை தான். விசேஷம் தேவ மனுஷனை கர்த்தர்கள் என்ன பண்ற, கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். நீங்க சபைக்கு நீங்க நான் 11ஆம் தேதி காலையில 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ப்ரேயர். 12:30 அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நீங்க கிளம்பி வந்துடலாம். சரிங்களா? வாங்க, எப்படியாவது வாங்க. நான் வேன் வைக்கிறேன், ஆட்டோ வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் வைக்கணும் 4-5 ஊருக்கு கூப்பிட்றேன். நான் 4-5 ஊருக்குமே என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. யாரும் வைக்கல. உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்க வந்துதான். நீங்க நிலையிலையா உங்க குடும்பம் மாறணும்னா நான் வாசிக்கலாம். அதுல 3ஆம் வசனம், 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். யார் சொல்றது? தாவீது சொல்றாரு. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த நாளில நம்மளும் ஆண்டவர் பார்த்து சொல்றோம், என் தலையை உயர்த்துகிறவர் நீர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம உயர்வுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது யாரால மட்டும்தான்? ஏசப்பால மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. படிக்கிறதால நம்ம படிப்பு தரது யாரு? ஏசப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமாய் இருக்கிறீர். என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிற தேவன் நீங்க ஏசப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடி வர பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் நமக்கு தோல்வி என்பதே இல்லை. அவர் நம் தலையை உயர்த்துகிறவர். அவன் நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறவர். நமக்கு உயர்வு வரணும், நம்மளை மற்றவங்க மதிக்கணும், மற்றவங்க நம்மளை வந்து மரியாதையா நம்மளை நடத்தணும்னா நம்மகிட்ட ஒன்று தேவைப்படுது. என்ன தெரியுமா? அபிஷேகம். ஏன்னா இது ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம நல்லா ஷீட்டு நம்மளுக்கு கிடைச்சிச்சு, எவ்வளோ ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு, உட்காந்துட்டோம். இனி நம்ம கேட்குற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் அபிஷேகத்தினால நிரப்புங்க. இது கேட்டு அவங்க பாத்தீங்க, வள்ளத்துக்கு வந்தவங்க யாராரு பாத்தீங்களா? நீங்க என்ன அதை விட உங்களுக்கு அதிகமா ஆண்டவர் அபிஷேகம் வச்சிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்ல கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கும் போதோ, நீங்க தனியா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இனி நீங்க வளர்ற பிள்ளைங்க, நீ கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் என் மேல வரணும் ஏசப்பா. நாங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களுடைய காரம் என்னை தொடணும் ஏசப்பா. அவருடைய அபிஷேகம் நம்ம கிட்ட இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. யாருமே நம்மளுக்கு மதிக்கலைன்னா கூட நம்ம அபிஷேகம் நம்மளுக்கு மதிப்பு உயர்த்தும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தலையை அது உயர்த்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்மளெல்லாம் பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்ற வாயெல்லாம், நமக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துருச்சுன்னா நம்மளை பார்த்து மதிக்கிறத்தக்கதாக என்ன பண்ணோம்? அந்த அபிஷேகம் வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இனி இந்த எருமவெட்டி திருச்சபைக்கு தேவை என்னது தெரியுமா? அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழெல்லாம் சூப்பரா பாடுறேன். ஆண்டவர் நீ பாடும் போதே ஒரு அபிஷேகம் வருது. உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒண்ணுனா வெளியே போயிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நீ எப்படி தெரியுமா பாடுற? அவரை ரசிச்சு பாடுற, அது உணர்ந்து பாடுற, அது நீ ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அது பாடும்போது எல்லாம் பாடுறாங்க. பாட்டு பாடும்போது என்ன பண்ணுவாங்க? சில பேர் பாடுறாங்க, பாட்டு பாடும்போது நல்லா என் வாய்ஸ் நல்லா இருக்கணும், என் குரல் நல்லா கேட்கணும், நான் நல்லா ராகம் இழுக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நான் பாடணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் என்ன பண்ணணும், இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. ஆனா உங்க பாட்டு அப்படி தெரியல. ஏசப்பா, நானும் என்ன பண்றேன்? அதுக்கு ஆசைப்படுறேன், நானும் அது மேல தாகமா இருக்கிறேன், நானும் என்ன பண்றேன்? அதை வாஞ்சிக்கிறேன்.
ஆண்டவரே நானும் என் இருதயம் எப்படி இருக்கு, வெறுமையா தான் இருக்கு, என்னை நிரப்புங்கன்னு சொல்லிவா. நீங்க எல்லாம் கேட்கும் போது ஆவியானவர் நிரப்ப வந்தவராக இருக்கிறோம். அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தானா மரியாதை தேடி வரும். ஆமே, நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை யாரு என்ன இவங்க மதிக்கல அவங்க மதிக்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் நம்மளை தேடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிட்ட உதவிக்காக வருவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் வரணும்னா நம்ம கையில முதல்ல என்ன தெரியுமா இருக்கணும்? அபிஷேகம் இருக்கும். இந்த அபிஷேகம் தான் நம்ம தலையை உயர்த்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண போறீங்க? அபிஷேகத்துக்காக. நல்ல ஆண்டவர் சிரிக்கத்தோ போறதோ அதெல்லாம் இல்லாம ஏதோ நம்ம பெற்று நம்மளை கை தட்டி சபபான்னு அப்படிலாம் இல்லை. நல்ல உணர்ந்த ஆண்டவரே அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்றாங்களே, அந்த அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புங்க. ஆமீன். இப்போ இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போய் அபிஷேகம் பண்றேன், சாமிக்கு என்ன பண்றேன், அபிஷேகம் பண்றேன், பால் ஊற்றுவாங்க, நெய் ஊற்றுவாங்க, இன்னொரு தயிர் ஊற்றுவாங்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊற்றி அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா அந்த கடவுளே நம்மளுக்கு அபிஷேகம் பண்றாருன்னா அது ஒரே ஒருத்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த கடவுள்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பால் தயிர் நெய் ஊத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு. ஆனா ஒரு கடவுள் நம்மள அபிஷேகம் படுத்துறாருன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள அபிஷேகிக்கிற ஒரு தெய்வம் யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசப்பா மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவரு கொடுக்கிற அபிஷேகம் அது அளவில்லாதது. அவர் கொடுக்கிற அபிஷேகம் ஒரு வெற்றி சிறந்தது. அவர் நம்மளுக்கு அபிஷேகம் ஒன்ஸ் நம்ம கொடுத்து ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எங்கெல்லாம் போறோமோ, எந்த வேலைக்கெல்லாம் போறோமோ, எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை வாக்கிய செய்வார். நம்ம போற இடம்லாம் வாக்கிய மாட்டேங்குது சொல்றல, போற இடம்லாம் உருப்படவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்கல்ல, நீ தொட்ட காரியம் விளங்கவே மாட்டேங்குதுன்றாங்க. நமக்குள்ள அபிஷேகம் வந்துச்சுன்னா முதல்ல நீ தொடுமான்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா என் முன்னாடி முதல்ல நீ வாமா. ஆமென், ஹல்லேலூயா. உங்ககிட்ட பேசிட்டு போனா அந்த காரியம் எனக்கு வாய்க்குதுமா. உங்ககிட்ட நான் ஜெபிச்சுட்டு போனா எனக்கு விடுதலை நடக்குதுமா. உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொன்னா என் பாரம் நீங்குதுமா அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் உங்ககிட்ட வரணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் நம்மளை உயர்த்தும். ஆமென். மற்ற இந்த உலக பிரமாண காரியங்களெல்லாம் நம்மள ஒரு நாள் தள்ளிடும். ஆவியானுடைய அபிஷேகம் என்னைக்குமே என்னாவது நம்ம விட்டு போகவே போகாது. நமக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அபிஷேகம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஸ்கூலுக்கு போகும்போது, வீட்டுல இருக்கும் போதும் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்துல நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கருணை மேல வரணும் ஏசப்பா, உங்களுடைய அபிஷேகம் உங்க வல்லமை நான் உணரணும் ஆண்டவரே, நான் உணரணும் ஆண்டவரே. நீங்க கேட்க 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 ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கார். இந்த வாரம் முழுவதும் நீங்க கேளுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பெரிய மாற்றத்தை எங்க எருமவெட்டி திருச்சபைக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்ன வேற எதுவும் வேணாப்பா, வேற எதுவுமே வேண்டாம், அபிஷேகத்தின் செருக்கு போதும், அது போதும். நீங்க எதுவுமே வேணாம்னு சொல்லாங்க. எதுவுமே எனக்கு வேணாம் ஆண்டவர். ஆனா கடனா இருக்கிறேன் பரவாயில்ல, வியாதியா இருக்கிறேன் பரவாயில்ல, பிரச்சனையா இருக்கிறேன் பரவாயில்ல, மற்றவங்களால நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் பரவாயில்ல, யாருமே எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க பரவாயில்ல, சரியா படிப்பே வரல பரவாயில்ல, எதுவுமே எனக்கு வேணாப்பா, எதுவுமே வேணாம். உங்க சமூகத்துல நான் உட்கார்றேன், என் அபிஷேகத்தை நான் நிரப்புங்க, உங்க பிரசன்ஸ்னால என்னை நிரப்புங்க, உங்க பிரசனம் எனக்கு போதும் ஆண்டவரே, அது போதும், அது நம்மளுக்கு எல்லாத்தையும் தந்துரும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல சமூகத்துல உட்கார்ந்த ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்த ஆண்டவரே உங்க பிரசனத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க வீட்டுல, ஆண்டவரே உங்க பிரசனை என் மேல வரணும். உங்களுக்கே ஒரு உணர்வு வரும், உங்களுக்கே ஆவியானவர் ஒரு தொடுதல் நீங்க உணர்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, நான் வரவே தேவையில்லைங்க. இந்த எருமட்டி கிராமமே இத்தனை வருஷத்து ஊழியத்துல இந்த 2025 ஒரு மாற்றம் ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுப்பார். அது யார் மூலியமா? உங்க மூலியமா மட்டும்தான் வரும். ஆமென். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் எழுப்புதல கொடுக்க போறாரு. எவ்வளோ சின்ன பிள்ளைங்க, எவ்வளோ ஜெனரேஷன் போயிட்டு என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம், வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, குட்டி குட்டியா நீங்க இருந்தீங்க, அப்படியே வளர்றீங்க. ஆனா இதோட ஸ்டாப்.
உங்களை கொண்டு ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த கிராமத்துல வைக்கணும். நீங்க கேட்கணும், ஆண்டவரே அக்காங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, அப்போ நாங்க எல்லாம் இருந்தோம், நாங்க சின்ன சின்ன பிள்ளையா இருந்தோம், ஆனா இன்னும் எங்களுக்கு என்ன இல்ல, அபிஷேகம் இல்லப்பா. நாங்க என்ன பண்ணோம், இன்னும் எங்க கிராமத்துல இன்னும் மாற்றம் என்ன பண்ணல, வரல ஆண்டவரே. இந்த ஜெனரேஷன், எங்க ஜெனரேஷன்ல நாங்க இன்னொரு இடத்துக்கு போறதாங்களே, இந்த எருமவெட்டி கிராமத்துல ஒரு எழுப்புதல் நீங்க கொடுத்தே ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கேட்டாங்க ஆவியானவர். அவங்க அந்த பிள்ளை அக்காங்கெல்லாம் கேட்டதுனாலதான் ஆண்டவர் நல்ல ஒரு கூடாரத்தை கொடுத்தாரு, உங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்ன வரைக்கும் இந்த இடத்துல ஆத்மாக்கு குறையாம அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டே இருக்கு. ஆமென். ஆனா இந்த 2025ல இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணா ஒரு எழுப்புதல் உண்டாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்பணும். நீங்க இங்க வந்து பாட்டு பாடணும், நீங்க இங்க வந்து ஆராதனை பண்ணணும், நீங்க வந்து அநேக காரியங்களை நீங்க சொல்லணும், நீங்க சண்டே கிளாஸ் நடத்தணும், நீங்க என்ன பண்ணணும், டாக்ஸ் ஊழியம் கொடுக்கணும், நீங்க போய் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் போய் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளா நீங்க மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க, ஆண்டவர் இந்த எருமவெட்டி கிராமத்துல உங்களை தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலாம். எங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. இது வரைக்கும் நாங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே, நீங்களும் எங்களை நடத்தி கொண்டு வந்துட்டீங்கப்பா. இது வரைக்கும் எங்களை நடத்தி நீங்க கொண்டு வந்துட்டீங்கப்பா. ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உங்க அபிஷேகம் எங்க மேல வரணும் ஏசப்பா. யாரெல்லாம் நீங்க கேட்டு எல்லாம் நீங்க நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கணும் ஆண்டவரே. உங்க வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்கணும்ப்பா. அநேக தரிசனங்களினால் இந்த பிள்ளைகளை நிரப்பணும்ப்பா. தீர்க்க தரிசனங்கள் உரைக்கணும் ஆண்டவரே. வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த எருமவெட்டி கிராமத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் இந்த பிள்ளைகளை கொண்டு உடைங்க ஏசப்பா. எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே உடைங்க ஆவியானவர். இந்த ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா கட்டி வைத்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. ரட்சிப்புக்கு எது தடையா இருக்கிறதோ ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்கு எது தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்துல அந்த தடைகளை உடைங்கப்பா. தடைகளை உடைங்க ஆவியானவரே. ஆவியானவரே அப்பா ஒரு மாற்றம் வரணும்ப்பா, ஒரு மாற்றம் வரணும்ப்பா. எங்க கிராமத்துல ஒரு மாற்றம் வரணும்ப்பா. ஆண்டவரே, எங்க கிராமத்துல ஒரு மாற்றம் வரணும். அது இந்த வருஷத்திலே நடக்கணும் அப்பா. அப்பா அது எங்களை கொண்டே நீங்க நடத்தணும் ஆண்டவரே, எங்களை கொண்டு நடத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களை கொண்டு நடத்தணும்ப்பா. வாலிப பிள்ளைகளை நல்லா உணர்ந்து சொன்ன யாரு கண்ணு திறந்து பார்க்காதபடிக்கு அந்த சிலுவையில ஆவியானவர் தொங்குறாரே, இந்த காட்சியை பாருங்க. நமக்காக தானே, நமக்காக தான் இவ்வளவு பாடுகள், நமக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறார், மீண்டும் நமக்காக வரப்போகிறார். இந்த கிராமத்தை சந்திங்கப்பா, இந்த கிராமத்தை சந்திங்கப்பா. எங்களை நீங்க சும்மா வச்சுக்காதீங்க ஆண்டவரே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போயிட்டு அப்பா அப்படி இருக்க வேணாப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த கிராமத்துக்காக நாங்க அழுது ஜெபிக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்க அழுது ஜெபிக்கணும்ப்பா. ஆண்டவரே அப்பா, வீணாய் போய் கொண்டு இருக்கிறார்களே அப்பா. எத்தனையோ குடி பாவத்துல வாலிப பிள்ளைங்க பாவத்துல விழுந்து போயிருக்கிறாங்களே, குடியில விழுந்து போறாங்களே சப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைங்க கடன் பிரச்சனையால விழுந்து போயிருக்கிறாங்களே, எத்தனையோ குடும்பத்துல சண்டைகள் ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா தன் வாழ்க்கையே வெறுத்து ஆண்டவரே அப்பா சொந்த தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே. இவர்களுக்கு எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு எங்களை வேங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை நீங்க எழுப்புங்க ஆவியானவரே.
கேளுங்க, எங்களை எழுப்புங்க ஆவியானவரே. கேளுங்க வாலிப பிள்ளைங்களை கேளுங்க, எங்களை எழுப்புங்க ஏசப்பா. இந்த கிராமத்துக்காக எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்காக தானே எங்களை தெரிஞ்சு கொண்டீங்க, அதுக்காக தானே ஆண்டவரே எங்களை தேடி வந்தீங்க, அதுக்காக தானே எங்களை தெரிந்து கொண்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களை தனியா நீங்க பிரிச்சு எடுத்திருக்கீங்களே ஏசப்பா. எங்களை தனியா நீங்க ஆண்டவரே பிரித்து எடுத்திருக்கீங்களே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை எழுப்புங்க ஆவியானவரே. இந்த கிராமத்துக்காக எழுப்புங்க. சரீரத்துல வியாதியா இருக்கிறாங்கப்பா. ஏதோ ஆண்டவரே நாங்கள் வந்தோம் போனோம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களை அழைச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. நீங்க அழைச்சதுனால தான் நாங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க அழைச்சதுனால தான் நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களே ஏசப்பா. அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஆண்டவரே பிள்ளையாய் நான் மாறணும் ஆண்டவரே. அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாய் நான் மாறணும் ஏசப்பா. என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆவியானவரே. ஆண்டவரே அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆவியானவரே. அவர்கள் எல்லாம் நீங்க தொடுங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் நீங்க தொடுங்க, அவர்களோட நீங்க பேசுங்க. இந்த ராத்திரி வேளையில அவங்களோட நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. எங்களோட நீங்க இடைப்படுங்க ஆவியானவரே. அப்பா சோத்திர கர்த்தா, பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஆவியானவரே. இன்னும் அதிகமான ஜனங்கள் வரணும், இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் இந்த இடம் முழுவதும் நிரம்பணும் ஆண்டவரே. உங்களை தேடி வரணும் சப்பா. கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதான்னு ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே, அந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க சந்திங்கப்பா. இலவசமா எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனே, இலவசமான விடுதலை கொடுக்கிற தேவனே, உங்களை நோக்கி வரணும் ஆண்டவரே. உங்களை நோக்கி வரணும், உதவி செய்வினா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அம்மாமார்களையும் சிறு பிள்ளைகளும் இந்த எருமட்டி கிராமத்துல நிலையாய் நிக்க வச்ச ஒரே ஒரு குடும்பம் இந்த குடும்பம் தான் ஆண்டவரே. இத்தனை குடும்பங்கள் மத்தியில ஆண்டவரே அப்பா, இந்த ஏழை விதவையை நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒரு ரட்சிப்பு இந்த கிராமத்துக்குள்ள கடந்து வரப்போகுது ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அதுக்காக தான் அழைச்சிருக்கீங்க சப்பா. அதுக்காக தான் நீங்க அழைத்திருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக தான் இவ்வளவு நாட்களை நிக்க வச்சிருக்கீங்க சப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், கடன் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா, எவ்வளவு சூழ்நிலை எதிர்மறையா இருக்கும் போதெல்லாம், மனுஷ ஆண்டவரே எல்லாம் எதிர்மறையா வரும்போதெல்லாம் ஆண்டவரே ஒரு பலம் தந்து நிக்க வச்சீங்களே. அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, அதுக்கு ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. வாழ்க்கையில நீங்க செயல்படுங்கப்பா. மகளுடைய வாழ்க்கையில அந்த திட்டம் நிறைவேறுவதாகப்பா, நிறைவேறட்டாப்பா. 2025ஆம் ஆண்டில ஆண்டவரே இந்த திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த திட்டம் நிறைவேறட்டும். மகளை கொண்டு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த விதவை கொண்டு நீங்க செய்யுங்க ஆவியானவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நீங்க அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த பகுதியில ஒரு தெபோராளா எழும்பட்டும்பா. இந்த பகுதியில ஒரு எஸ்தரா எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியில ஒரு அண்ணாளா எழும்பட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு ஒரு தாயாய் மகளை நீங்க எழுப்பும்படி ஆயிடுச்சு. எழுப்பு போகிற கிருபைக்காய் நன்றி. குடும்பத்தை இன்னும் நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு விடுதலை இந்த 2025ல இந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பம் மூலியமாய் ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு பலனடைவோம். கர்த்தர் தெரிவிப்பாருன்ற தெய்வீக நன்றி செலுத்துகிறோம். இந்த வித இந்த நாளிலே பங்கெடுத்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பெரியவர்கள் வாலிபர்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்பப்படுகிறோம். பொறுப்படுத்த வேண்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் சகல மகரங்களையும் வருவதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அண்ணனை ஐக்கியம் இந்த நாளிலே கூடி வந்தது அவரோட கர்த்தரை வருகை மட்டும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். I
விசேஷமாய் ஆண்டவரே நல்ல கிராமத்தில் சபை ஒரே நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறதா எங்கே போவோம் எது போகணும் எங்களுக்கு தெரியாமல் முட்டி மோதி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே இந்த வாரங்களெல்லாம் நீங்கள் அறிஞ்சு நிற்கிறீங்க சாப்பா ஆண்டவரே எல்லா வாரத்துடைய சம்பவம் நினைக்கிறீங்க இப்போ எங்களை காரணம் யாரும் செய்வீங்க நாங்கள் சீக்கிரமாக அந்த இடத்த வாங்குவோம் நாம மகிமைக்கென்று அமைப்புகிறோம் அதற்காக மக்கள் நான் இருக்கிற பிள்ளைகளுக்கு அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT டிஜிட்டல் ஸ்டுடியோ, full HD videos and stills, number 11/6 Arni Road, Bypass Junction, Cheyyar, 604407, Thiruvannamalai district. Cell 9952788752, 9344362102. Email ID atstudio.cheyyar@gmail.com.